இன்னைக்கான டாபிக் ஜனவரி 3ஆம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி. இந்த ஆண்டின் முதல் பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமியின் சிறப்பு என்ன? மக்கள் என்ன பண்ணணும்? அந்த பௌர்ணமி வருஷம் முதல்ல துவக்கத்தில் வருது. சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட இந்த வருஷம் முதல் வருஷம் உங்கள் மனசில் வேண்டிக்கிட்டு பௌர்ணமி கடனெல்லாம் தீரணும், என் பையன் படிக்கணும், என் பொண்ணு கல்யாணம் எடுக்கணும், என் பொண்ணு கல்யாணம் கூடி வரணும், குழந்தை பிறக்கணும், என் பையன் ஃபாரின் போகணும், என் பையன் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், நீட்டில் பாஸ் பண்ணணும், என்னென்ன உங்களுக்கு வேண்டுதல் இருக்கோ அனைத்து வேண்டுதல் மனசார வேண்டிக்கிட்டு மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இன்னைக்கான டாபிக் ஜனவரி 3ஆம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி. இந்த ஆண்டின் முதல் பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமியின் சிறப்பு என்ன? மக்கள் என்ன பண்ணணும்? பௌர்ணமின்றது சிறப்பு தானம்மா. அமாவாசை பௌர்ணமி எல்லா நாளும் இறைவன் கொடுத்தது தான். அதில் ஸ்பெசிஃபிக்காக பௌர்ணமி அமாவாசைன்றது அது ஒரு சிறப்பு, ஒரு சிறந்த நாள். ஸோ நம்மளுக்கு தேவையான விஷயம் கொஞ்சம் இன்னும் ஸ்பீடாக நடக்கிறதுக்கும் சீக்கிரம் நடக்கிறதுக்கும் கெட்ட விஷயம் இந்த பில்லி சூனி ஏவத்திலேருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக படைக்கப்பட்டது அந்த நாள் வந்தது. ஸோ வெளிச்சம் இரவு, ஸோ இருட்டு வெளிச்சம்ன்றது தான் அந்த பௌர்ணமி அமாவாசை. இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா அமாவாசை பார்த்திங்கன்னா இப்போ தான் கடைசியாக வருஷம் முடிவில் போச்சு. ஆனால் பௌர்ணமி வருஷம் முதல்ல துவக்கத்தில் வருது. ஜனவரி மாதம் 3ஆம் தேதியே வருது. 2ஆம் தேதி இரவு ஆரம்பித்து 3ஆம் தேதி 5 மணி 4:30 மணியோட கிட்டத்தட்ட முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமே முடியுது. அதனால் அன்றைய பொழுது நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நிறைய கோயிலுக்கு போங்க, சித்தர் கோயில் போங்க, வழிபாடு பண்ணலாம் சொல்லியிருப்பேன். இந்த வருஷத்தில் முதல் நாள்ன்றது பார்த்திங்கன்னா உணவு யாரோன்னா கொடுப்பாங்க. எப்படி உணவு யாரோன்னா கொடுப்பாங்க, உணவு சிந்துவாங்க அதிகமாகவும், அது உணர்த்துக்கு தானமாக கொடுத்துரும். சில பேர் செஞ்சு கொடுக்குறதுல மீறுறது கொடுக்குறது தான் அதிகம். இதுதான் உண்மையான வார்த்தை. ஹோட்டலில் இருந்தாலும் கொடுத்துருவாங்க, கல்யாணத்தில் இருந்தாலும் கொடுத்துருவாங்க, ஒரு ஆசிரமத்தில் இருந்தாலும் கொடுத்துருவாங்க, வீட்டில் ஃபங்க்ஷன் ஆசிரமத்துக்கு கொடுப்பாங்க. கொடுக்கணும்னு கொடுக்குறது இல்லை, மீறுறது கொடுக்குறது ஜனங்க. கொட்ட வேணாமேன்று பாவப்பட்டு கொடுத்துருவாங்க. உடை கொடுக்கறது ரொம்ப கம்மி. ஆனால் அன்னம் வயிற்ற நிறைக்கும், ஆனால் துணி மானத்தை நிறைக்கும். புரியுதுங்களா? சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட இந்த வருஷம் முதல் வருஷம் உங்கள் மனசில் வேண்டிக்கிட்டு பௌர்ணமிக்கு தர்காவுக்கு போங்க. இல்லை நல்லா உங்களுக்கு புகழ்பெற்ற நல்லா பாரம்பரியமாக இருக்கிற பல நூற்றாண்டுகள் இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த நீங்கள் சிவன் கோயிலோ, முருகன் கோயிலோ, விநாயகர் கோயிலோ, அம்மன் கோயில் எதுக்காக இருந்தாலும் போங்க. இஸ்லாத்தால இருந்தால் தர்காவுக்கு போங்க. தொழுவ போகிறது வேற, அது வேற. ஸோ தர்காவுக்கு போங்க, சித்தர் வழிபாடு பண்ணுங்க, தர்காவுக்கு போய்ட்டு அவுலியாக்கள் வழிபாடு பண்ணுங்க. அப்படி போகும்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலை பூந்தி வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்குறது அதெல்லாம் வேணாம். உங்களால் முடிஞ்சது ஒரு 2 சட்டை, ஒரு 2 லுங்கி, வயசில் முதியவர் ரொம்ப நடந்து கூட முடியாத இருக்கிறவங்க, துணி கூட சரியாக போடாமல் இருக்கிறவங்களுக்கு சட்டை, ஜென்ஸாக இருந்தால் ஒரு வெஸ்டி, ஒரு சட்டை, லேடிஸ் மகளிராக இருந்தால் ஒரு புடவை. ஸோ தானமாக கொடுங்க. ஒத்தையில் கொடுக்காது, ரெட்டையில் கொடுங்க. ஜென்ஸுக்கு கொடுத்தா 2 பேர் கொடுங்க, லேடிஸ் கொடுத்தா 2 பேர் கொடுங்க. 4 எடுத்தால் 1000 ரூபாயிலே முடிஞ்சிடும். அவங்க ஒன்றும் கதிர்வெட்டு போட போகிறது இல்லை. புரியுதுங்களா? 150 அளவில் சட்டை இருக்குது, அவ்வளோ போதும். நீ 1000 தான் மன வசதி இல்லை, புதுசாக போட்டால் போதும். இந்த பௌர்ணமிக்கு வருஷம் முதல் வந்த பௌர்ணமிக்கு நான் செய்கிறேன், என் கடனெல்லாம் தீரணும், என் பையன் படிக்கணும், என் பொண்ணு கல்யாணம் எடுக்கணும், என் பொண்ணு கல்யாணம் கூடி வரணும், குழந்தை பிறக்கணும், என் பையன் ஃபாரின் போகணும், என் பையன் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், நீட்டில் பாஸ் பண்ணணும், என்னென்ன உங்களுக்கு வேண்டுதல் இருக்கோ அனைத்து வேண்டுதல் மனசார வேண்டிக்கிட்டு அந்த புள்ள கையாலே அவங்க கையாலே அந்த தானத்தை கொடுங்க. என்ன தானம்? ஆடை தானம். அதே மாதிரி தான் தர்காவுக்கு போகிறீங்களா கொடுங்க, சித்தர் கோயில் போகிறீங்களா கொடுங்க. கோயிலில் கொடுக்க சொல்ல, கோயிலுக்கு வெளியே இருக்கிற ஏசகம் வாங்குறவங்கிட்ட கொடுங்க. ஏன்னா சாப்பாடு சாப்பிடுவான், மறுநாளே மோஷனாக போயிடும், மறுநாளே இன்னொருத்தன் கொடுப்பான், அவன் சாப்பிடுவான், மறந்துடுவான். ஆனால் உடை ஒரு வருஷத்துக்கு அவங்ககிட்ட இருக்கும். அடுத்த வருஷங்களும் உடைய அவங்ககிட்ட பார்க்கலாம். அவன் போடும் போதெல்லாம் உங்களை பார்க்கும் போதெல்லாம் சட்டை என்ன சொல்கிறது, மூளை சொல்ல புத்திசாலி மனுஷன் கூட ஒரு சட்டை நீங்கள் மாட்டி விட்டீங்கன்னா அந்த சட்டையை பார்க்கும்போது உங்களை பார்க்கும்போது ஞாபகம் வரும், இப்படின்னு. அதுதான் பாயிண்ட்டு. ஏன்னா துணிக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. ஸோ உடை தானம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, இந்த வர பௌர்ணமி ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வர பௌர்ணமி வருது. நைட்டு 2ஆம் தேதி நைட்டு ஆரம்பித்து 3ஆம் தேதி சாயந்தரமும் முடியுது. அதனால் காலையிலே போயிட்டு மதியானத்துக்குள்ளே இந்த விஷயத்த மனசார வேண்டிக்கிட்டு மனசார பண்ணுங்கள். 200% இந்த அடுத்த நியூ இயர்க்குள்ளே நீங்கள் வேண்ட அனைத்துமே இறைவன் உங்களை எல்லாம் லேசாக்குவான். இறைவன் லேசாக்குவான். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். இன்ஷா அல்லாஹ்.
சிறப்பு பாய். எவ்வளவோ பௌர்ணமிக்கு எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இந்த பௌர்ணமிக்கு நீங்க சொன்னது ஒரு ஸ்பெஷலான தானம் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா மக்கள் இதை செஞ்சு பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். அற்புதமான தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.